பதவி இல்லாம அவர் வந்து ஜிகே மணியை கண்ட்ரோல் பண்ண மாதிரி, தீரனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அன்புமணியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல ராமதாஸ் வந்து அரசியல் காலத்துல தோக்குறாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தந்தை மகன் சண்டை பெருசா பேசிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு மக உள்பட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ராமதாஸுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி இவங்களை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குது. முதல்வர் வச்சுக்கிட்டே வந்து திமுக ஆட்சியில ரெண்டு குறைபாடு தான். ஒண்ணு வந்து மகளிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எப்படி சார்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. 10 சீட்டு கொடுத்தது அவங்களுக்கு பிரஸ்டீஜ். பாஜகவுக்கு ஒரு தோல்வியை கொடுத்தது நாங்கள் இன்னும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் பண்ணுவாங்க. இது முஸ்லீம் கன்சால்டேஷன் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பாமக என்ன சார் நடக்குது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி அவருடைய மகள் 2 பேரும் வாக்கு சேகரிச்சுட்டு போறாங்க. அப்போ வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு ஜிகே மணி மேல. ஜிகே மணி பெரிய துரோகி, எங்க தாத்தா வந்து அவ்வளவு பாசமா இருப்பாரு, ஆனா இப்போ கிட்டோட சேர்க்க விடல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்துல வாக்கு சேகரிக்கும் போது கண்கலங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? பாமக திமுக எதிர்ப்புலையும் 10.5 ஸ்டெடியா நின்னா வன்னியர் ஓட்டு அவங்களுக்கு. இந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஓகே. அவங்களுக்கு வந்து ராமதாஸுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவரை எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள ஜிகே மணியை எதிர்க்கிறாங்க. அந்த களத்துக்குள்ளே அவங்க போக வேண்டாம். எங்க ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு தான். நாங்க 2016 ஸ்டாலின் எதிர்த்து தான் அந்த ஓட்டை எடுத்தோம். நாங்க 10.5க்கு உறுதியா இருக்கிறோம். எடப்பாடி நாளைக்கு விட்டுட்டு போனாலோ செய்வாரோன்னு எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்க 10.5க்கு உறுதியா இருக்கோம்னா வன்னியர் ஒரு கன்சால்டேஷன் அவங்களுக்கு வரும். வெற்றி தோல்வியை விட வன்னியர் கன்சால்டேஷன் அன்புமணிக்கு முக்கியம். வெற்றி பண்ணணும் தான் அவர் ஆசைப்படுவார். வெற்றிக்காக தான் இருப்பாங்க எந்த தலைவர்களும். அதையும் தாண்டி எடப்பாடியோட அந்த ரெட்டை வேடத்தை கூட இருந்து சொல்ல முடியாது. ஆனா 10.5க்கு நீங்க தான் உறுதியா இருக்கிறீங்கன்னு சொன்னாதான் 29ல உங்களுக்கு அதுல தெளிவா இருக்கும். ஏன்னா எடப்பாடி இப்போ 10.5க்கு உறுதியா இருப்பேன்னு சொல்லல. ஆமா, எடப்பாடி இதுல வந்து திருச்சியில முத்திரையறி முக்குலத்தோர் இருக்கும்போது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னும், கடலூர்ல 10.5 ரெட்டை வேஷம் தான் போடுறாரு. அன்புமணிக்கு வந்து 10.5 ஸ்டெடியா எடுத்துட்டு நின்றுட்டாருன்னா அது அன்புமணிக்கு வந்து அரசியல் களத்துக்குள்ள 29லயும் அவருக்கு பெரிய அளவுக்கு அவரு ஹெல்ப்பை பண்ணோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தந்தை மகன் சண்டை பெருசா பேசிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு மக உள்பட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ராமதாஸுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி இவங்களை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குது. மெயின் இஷ்யூக்குள்ள போறதுதான் கரெக்டுங்கிறது என்னோட பார்வையா நான் அதுல வைக்கிறேன். இதையும் தாண்டி சீமான் எடப்பாடி பழனிசாமியை அடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் ஜாதிகளுக்கு அநீதி இழைச்சாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா அதுல எம்ஜிஆரே அடிக்கிறாரு. இதுவும் வந்து சீமான் விஜயை தட்டி விடக்கூடிய இடம். விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு வாக்கு கேட்க வரும்போது சீமான் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாமே அடிச்சு களத்துக்குள்ள நிற்கிறாரு. இன்னும் ராஜீவ்காந்தி அடிக்கிறாரு. இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த 2-3 நாள் சீமான அடிச்சிருவார். அதை கண்டிப்பா சார். ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண உருவாக்குறாங்களா எப்படி சார்? அதாவது பாமகவுக்குள்ள தந்தை மகனுக்குள்ள ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி சார்? இல்ல ஒருவேளை பாமகவோட முழுசா நம்ம வந்து பெறணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா எப்படி சார் அன்புமணி தரப்பு? அந்த இடம் தான் ராமதாஸை எதிர்க்க முடியலன்னு அவங்க ராமதாஸை வந்து கைப்பாவை டம்மி அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அதை விட அவங்க இஷ்யூல எடுத்துட்டு போறதா அவங்களுக்கு பலன் அளிக்குங்கிறது என்னோட பார்வை. எனிவே அவங்க வந்து ராமதாஸ் வந்து அரசியல் களத்துக்குள்ள இருக்கும்போது அவரை எதிர்க்கிறது சரியில்லை. அவரை எதிர்க்காம இவரை எதிர்க்கிறது சரியில்லை. இப்போ ராமதாஸ் அரசியல் களத்துக்குள்ள இல்லைன்னு வைங்க, பெரியார வந்து தலைவர்னு சொல்லிட்டு அண்ணா போனார் பார்த்தீங்களா, அது தப்பு இல்லை. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ்ல களத்துக்குள்ள வராத போது அதை பற்றி பேசாம இருக்கிறது சரிதான். இப்போ களத்துக்குள்ளேயும் ராமதாஸ் ஏதோ 25 கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து ராமதாஸ் படத்தை போட்டு ஓட்டு கேட்க தான் செய்வான். அப்போ நீங்க வந்து என்ன சொல்லணும்னா திமுக எதிர்ப்புல நாங்க தான் இருக்கிறோம், ராமதாஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். எங்களையும் ராமதாஸையும் ஜிகே மணி பிரிச்சுட்டாருன்னு சொன்னா ராமதாஸுக்கு ரோல் இருக்குன்னு இன்டைரக்டா அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகுது. கண்டிப்பா இது கொஞ்சம் ஒரு நுணுக்கமான பாயிண்ட். அவங்க தான் 4 நாளைக்குள்ள அவங்க வீகத்தை சரி பண்ணிட்டு போறது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு 87 வயதாகுது சார். ஆனா வந்து அவர் வந்து கேப்பார் பேச்சு கேட்கிறவரு, அவருக்கு சுயபுத்தி இல்லாம மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே அப்படித்தானே சார்? எப்படி சார் ஜிகே மணி பேச்சு தான் திரு ராமதாஸ் அவர்கள் கேட்கறாங்களா எப்படி சார்? அவர் வந்து எக்ஸசிவா அன்புமணி மேல ஒரு நம்பிக்கை வச்சு முழு அதிகாரத்தையும் அன்புமணிகிட்ட கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு பதவி இல்லாம அவர் வந்து ஜிகே மணியை கண்ட்ரோல் பண்ண மாதிரி, தீரனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி
அன்புமணியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல ராமதாஸ் வந்து அரசியல் காலத்துல தோக்குறாரு. இப்ப நீங்க இந்த சூழலை வந்து பயன்படுத்தி உங்க போக்கஸை மட்டுமே 10.5 ஆண்டி ஸ்டாலின்லேயே போக்கஸ் இருக்கணும். இதுக்குள்ள போக்கஸ் வர்றது அன்புமணிக்கே ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். தோல்வி பையன் எதுவும் வந்துருச்சா சார்? ஏன்னா குடும்பமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்புமணி அவர்கள் நம்ம தோத்துருவோம் அப்படின்னு பேசுறாங்களா எப்படி சார்? தொகுதி அவங்களுக்கு வெற்றி பெற்ற தொகுதி அதிமுக பாமக கூட்டணினாலே அந்த மாவட்டம் வந்து பெரிய லெவல். அங்கே தவிர மற்ற இடத்துல ஃபைட் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லக்கூடியனா, சேலம் தருமபுரியில் ஃபைட் கொடுத்துருவாங்க, விழுப்புரம் சிதம்பரத்தில் எடப்பாடி அன்புமணி ஃபைட் கொடுத்துருவாங்கிறத தான் சொல்கிறேன். அதில் அவங்க வந்து வன்னியரை ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க ராமதாஸ் இஷ்யூ எடுக்கிறது வந்து அந்த கன்சால்டேஷனை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குன்னு நான் கருதுறேன். கண்டிப்பா சார். ஆரம்பத்திலே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, தேமுதிக திமுக தான் வரப்போகுது, கூட்டணிக்கு வரப்போகுது நீங்க தான் சொன்னீங்க. நம்ம இன்று நேர்காணலே பேசியிருக்கீங்க. இன்னைக்கு தேமுதிகனால திமுக தலைவலி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு பூதாகரமா எடுத்திருக்க சார். எப்படி சார் இதெல்லாம்? சும்மா இல்ல, முதல்வர் வச்சுக்கிட்டே வந்து திமுக ஆட்சியில 2 குறைபாடு தான். ஒண்ணு வந்து மகளிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எப்படி சார்? இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நோ டு டிஎம்கே ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு 2024 சொன்னாங்க. அதோடு பெரிய பாதிப்பாட்டு நான் கருதலை. அது எல்லாருமே அதை பேசினாலும் கூட மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்கதா நான் பார்க்குறேன். அது திமுக காரங்க அதை போதுமான ஒரு கவுண்டர் பண்ணலைன்னா இது ஒன்றும் பெருசாக பாதிக்காதுங்க லெவலில் விட்டுருப்பாங்க. தேமுதிக ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, கன்சால்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வெஸ்ட்லேயும் நார்த்லேயும். அது வரும் நாட்களில் தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. எல்லாம் ராணிப்பேட்டையிலும் இருக்கிறாங்க, அருப்புக்கோட்டையிலும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 சீட்டு அந்த சமுதாயம் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 10 சீட்டு கொடுத்தது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ். அண்ணன் பைக் வேற இருக்கிறாரு, திமுகவிலே அமைச்சர்கள் வேலு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது கன்சால்டேட் ஆயிரும்னு தான் நான் கருதுறேன். ஸோ அந்த பெல்ட்டுக்குள்ள தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு மெஜாரிட்டி மேற்கையும் சரி வடக்கையும் சரி திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் மேற்கையும் சரி வடக்கையும் சரி திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் கிடைக்கும். பறையர் சமூக வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் கிடைக்கும். மற்றபடி வன்னியர் சமூகத்தில் திமுக விட அதிமுக பாமக தான் கிடைக்கும். பட் திமுக அணிக்கும் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர், பனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன், இப்படி ஆட்களும், நெய்வேலி சபா ராஜரத்னம், இவர் இன்னும் பல, துரைமுருகன் சன்னு, செல்வ கணபதி, இப்படி பல வன்னியர் பிரமுகர்களை வச்சு அவங்க 27 வன்னியர்களுக்கு டிக்கெட் கொடுத்து அரசியல் பண்றதுனால அதுலேயும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு வந்துடும். மெஜாரிட்டி வன்னியர் ஓட்டு வந்து அதிமுக பாமக தான் போகும். ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டு, ட்ரெடிஷ்னல் வன்னியர், அந்த ஊர்ல அதிகாரம், அதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த வாக்குகளையும் பறையர் வாக்குகளில் பெரும்பகுதி, தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குல பெரும்பகுதி, கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளில் பெரும்பகுதி எடுத்து வடபுலத்தில் 100 சீட்டுக்கு 80% சீட்டு வந்து திமுக அணி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. அன்புமணிக்கு கொடுக்குற சீட்டு நல்ல சீட்டும், சேலம் தருமபுரியில் வன்னியர்களும் ரொம்ப வெள்ளாள கோட்டரும் சேர்க்கும்போது அது மெஜாரிட்டி கொடுத்துல அவங்களுக்கும் சில சீட் கன்வர்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு நம்ம அதை தூக்கி போட்டுற முடியாது. கண்டிப்பா அதுல நீங்க வன்னியர் கன்சால்டேஷனை ஃபுல்லுக்கு தான் அன்புமணி பார்க்கணுமே தவிர பாமக ராமதாஸ் பஞ்சாயத்தை இன்னும் பேசிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா சார். ஆனா இப்ப அந்த திமுகவுக்குள்ளே ஒரு இன்னொரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. கடந்த வாரம் பொதுமேடையில திருமா அவர்கள் பேசும்போது அதற்கு எதிர்வினையாற்றிய பிரேமலதா அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துச்சு. ஸோ இதனால இப்ப வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி சார், வட தமிழகத்துல பறையர் சமூகம் வெற்றி வீரருங்கிற அந்தஸ்தை இந்த கூட்டணி கொடுத்துருக்கு. அதை எப்படி அவங்க விட்டுருவாங்க? திமுக அணியை வெற்றி பெற்றாதானே அவங்க வெற்றி பெறாட்டு நாளைக்கு திருமாவளவன்னு ஒரு அணியில சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வர முடியும். இது முடிஞ்சுன்னா திருமாவளவன் முடிஞ்சாரு, திருமாவளவனுக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு. அதனால வெற்றி பெற்றாதான் திருமாவளவன் இருக்க மரியாதை, திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டா வருவாங்க. அதெல்லாம் வெற்றி பெற்றாதான். கண்டிப்பா சார். இப்ப தொகுதி மறுவரை அந்த இஷ்யூ வந்து அதேதான் தேமுதிகவுக்கு. கண்டிப்பா சார். தொகுதி மறுவரை இஷ்யூ வந்து பெருசா போயிட்டு இதுல வந்து பாஜக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால இப்ப திமுக சாதகமா எப்படி சார்? திமுக இதுல உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுவோம். பாஜகவுக்கு ஒரு தோல்வியை கொடுத்தது நாங்கள் இன்னும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் பண்ணுவாங்க. இது முஸ்லீம் கன்சால்டேஷன் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. அகிலேஷ் யாதவ் அவர் பாராளுமன்றம் வரமாட்டாருங்கிற கணக்கு இருந்தது, தேஜஸ்வி வரமாட்டார்னு இருந்தது, சரத்பவார் வரமாட்டார்னு இருந்தது. எல்லாரும் வந்து முஸ்லீம் ஓட்டுக்காக, காங்கிரஸுக்கு பயந்து முஸ்லீம் ஓட்டுக்காக வந்து எதிர்த்து ஓட்டு போட்டுட்டாங்க. கண்டிப்பா சார். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார்.